அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்துவத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவி மலர்கொதை மலர்பாதங்கள் வாழியே. அடியார்கள் வாழ்க அரங்க நகர் வாழ்க சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். 18வது பாசுரம். மதநீரை பெருக்குகின்ற யானையை உடையவனும் அல்லது அந்த யானை போல பலமுடையவனும் எதிரிகளைக் கண்டு பின்வாங்காத தோல் வலியை உடையவனும் ஆகிய நந்தகோபனுடைய மருமகளே நப்பிண்ணையே நறுமணம் கமடும் கூந்தலை உடையவளே கதவை திறவாய். கோழிகள் எங்கும் வந்து கூவின. குறுக்கத்தின் செடிகளான பந்தலின் மேல் பல தடவை குயிலின் கூட்டங்கள் கூவின. பந்து பொருந்திய கை விரல்களை உடையவளே உன் கணவனான கண்ணனுடைய திருநாமங்களை உன்னுடன் நாங்களும் சேர்ந்து பாடும்படி நீ மகிழ்ந்து வந்து சிறப்பு பொருந்திய உன் கை வளையல்கள் குலுங்கும்படி செந்தாமரை பூ போன்ற உன் கையினால் கதவை திறவாயாக. 1க்கு 10 அவதாரம் எடுத்து வந்து புவனங்களை காத்து வருபவனவன் உறங்குவது போல் தோற்றம் காட்டி உள்ளுக்குள் விழித்திருந்து உலகை இயக்குபவனவன். அதனாலேயே பார்க்கடலில் உதித்த மகாலட்சுமி அவனே கதி என்று அவன் மார்பை அணைத்தான். நல்ல பண்பும் அன்பும் உள்ள கணவன் வாய்க்காவிட்டால் ஒரு பெண்ணின் வாழ்வு அவ்வளவுதான். எனவேதான் பெண் குலத்துக்கு வழிகாட்டிய அமிர்தத்தோடு சேர்ந்து அவதரித்த லட்சுமி தேவி தான் எப்படி ஸ்ரீமன் நாராயணனை சென்று சேர்ந்தாளோ அதே போல தன் இனமும் சென்று சேர்ந்திட திட்டமிட்ட ஆண்டாளாக அவதாரம் எடுத்தாள். பரந்தாமனுவில் பக்தி கொண்டு எனக்கு உன் திருவடி நிழல் இடம் கொடு, என்னை வைகுண்டவாசி ஆக்கு என்றெல்லாம் கோராமல் உன்னை நான் மணக்க வேண்டும், இந்த உடம்பும் இந்த உணர்வுகளும் உன்னால் ஆற்றுப்பட வேண்டும் என்றாள். இப்படி சொன்னதன் மூலம் இல்வாழ்க்கை என்பது மிக மேலானது, அதிலும் பெண்களுக்கு இல்வாழ்க்கையை விட பாதுகாப்பானது வேறு எதுவும் இல்லை என்ற குறிப்பு சிந்திக்கத்தக்கது. உடையவர் நெஞ்சம் உகந்த பாசுரம். உந்து முதகளித்தான் ஓடாத தோல்வழியன் என தொடங்கும் 18ஆம் பாசுரம். திருவாய்மொழியின் செவிலித்தாய் என்று வைணவ பேருலகம் ஏத்தி புகழும் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர். திருப்பாவை ஜெயராக்கிய ஜீவன் மிகுந்த பாசுரம் இது. கடந்த பாசுரத்தில் நப்பிண்ணையை குறிப்பிடாத பெண்கள் இனிவரும் 3 பாசுரங்களிலேயும் நப்பிண்ணைக்கு சிறப்பிடம் கொடுத்து துயில் எழுப்புவதை காண முடிகிறது. நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குடலி கடைதிரவாய் என்று நடைபெயிலும் இந்த பாசுரத்தை ஆண்டாளின் அண்ணனாய் ஆராதிக்க பெறும் ஸ்ரீ ராமானுஜர் பிச்சைக்கு புறப்பட்டு போகும்போது பாடிக்கொண்டே போகிறார். ராமானுஜர் அவரது குருவான பெரிய நம்பியின் வீட்டு வாசலுக்கு செல்லும் போது பெரிய நம்பியின் மகளான அத்துழாய் தன் கைவளையில் குலுங்க கதவை திறக்கவும் ராமானுஜர் செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிக்க வந்து திறவாய் என்று பாடி முடிக்கவும் சரியாக இருந்தது. கதவு திறக்கும் போது அவளை கண்ட மாத்திரத்தில் பாசுர வரிகளில் லைத்திருந்த ராமானுஜர் அத்துழாயை சாட்சாத் நப்பிண்ணை பிராட்டியாகவே எண்ணிக்கொண்டு நெடுஞ்சான்றையாக அவள் கால்களில் விழுந்து செவித்தி மயங்கிவிட்டார். அத்துழாய் பயந்து போய் ஒரே ஓட்டமாக வீட்டுக்குள் சென்று விட்டார். தன் தந்தை பெரிய நம்பியை கூட்டி வர வாசலில் வந்து பார்த்த அவர் உந்து மத கழித்தித்தான் பாசுரத்தை அவர் பாடிய போதுதான் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அவர் மயங்கி இருக்க வேண்டும் என்பதை கணித்து விட்டார். ராமானுஜருக்கு குரு அல்லவா அவர். இந்த பாசுரம் உடையவராம் ராமானுஜருக்கு மிகவும் உகந்த பாசுரமாகும். அதனால்தான் வைணவ கோயில்களில் இப்பாசுரத்தை 2 தடவை பாடுவது வழக்கமாக இருக்கும். இவ்வளவு சிறப்புடைய இந்த பாசுரம் நந்தகோபனின் வலிமையை சொல்லி அவரின் மருமகளே என்று நப்பிண்ணை அழைப்பதாக தொடங்குகிறது. நந்தகோபனின் மருமகளே நப்பின்னாய் நீயாகிலும் வந்து கதவை தர என்று அழைக்கிறது. ஒவ்வொருவராக முறையாக எழுப்பியும் கண்ணன் எழுந்திருக்காத காரணத்தால் கண்ணனின் தேவியான நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புகிறார்கள் வந்த நங்கையர்கள். அதிகாலை சங்காக ஆர்ப்பரித்து கூவும் அழகிய சேவல்களின் குரல் உனக்கு கேட்கவில்லையா? குடிபடர்ந்த
பந்தல் மேல் அமர்ந்து குயில்கள் பாடுவதை நீ செவிமடுக்கவில்லையா? உன் கணவன், அதாவது உன் மைத்துனன் கண்ணனுடைய திருநாமங்களை போற்றி பாடுவதற்காக அல்லவா பாவையர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். உன் தாமரை கைகளின் வளையர்கள் உண்டாக்கும் சங்கீதம் தெரிக்க களிப்புடன் எழுந்து வந்து நீ கதவை தரவாய் என்று அழைத்து மகிழ்கிறார்கள் அந்த பெண்கள். அந்த பாசுரத்தில் உன் மைத்துனன் பேர் பாட வந்துள்ளோம் என்ற தொடரில் மைத்துனன் என்பதற்கு கணவன் என்ற ஒரு பொருள் கொள்ள வேண்டும். கணவனின் தம்பியை அவ்வண்ணம் சொல்வது பிற்கால வழக்கு. மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணாக்கண்டின் தோடினான் என்ற விடத்திலும் மைத்துனன் என்பது தலைவன் கணவன் என்று பொருள் கொண்டு நிற்பதை நாம் அறிவோம் அல்லவா? மொத்தத்தில் இந்த பாசுரம் திருப்பாவை ஜீயருக்கு மட்டுமல்ல, நம் போன்ற ஜீவன்களுக்கும் உள்ளம் முகக்கும் பாசுரமாகவே, ஓவகை தருகிற பாசுரமாக, ஓகை கடலாடி உள்ளம் மகிழ்வோமாக 33 கோடி தேவர்களுக்கும் அவர்கள் அழைக்காமலேயே அவர்களுக்கு நேர்ந்த துன்பத்தை நீயே உணர்ந்து அவர்கள் அழைப்பதற்கு முன்னமே அவர்கள் இருக்கும் இடம் தேடி வலியே சென்று அவர்கள் நடுக்கத்தை தீர்த்து வைத்த வல்லமை படைத்தவனே கண்ணா, நாங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்து உன்னை பலவிதமாய் சொல்லி அழைக்கிறோமே, நீ துயிலிட மாட்டாயா? மிக்க நேர்மையும் நடுவுநிலைமையும் உடையவனே, எல்லோரையும் எல்லா உயிரினங்களையும் தக்கபடி பாதுகாக்கும் பேராற்றல் படைத்தவனே, உன்னிடத்தில் பகையை கொண்டு போர் செய்ய வல்லவர்கள் தீமை செய்பவர்கள் தகுந்தபடி பாடம் புகட்ட எண்ணி அவர்களை அச்சுறுத்தி அவர்கள் பால் துன்பம் இழைப்பது போல் காட்டிக் கொள்ளுபவனே, சிறிதும் குற்றம் என்பது இல்லாதவனே, இப்பொழுதாவது உறக்கம் திணித்து விழித்தெழ மாட்டாயா? பொற்கலசம் போன்ற குவிந்த கொங்கைகளை உடையவளும் சிவந்த பௌடம் போன்ற ஆதரங்களை உடையவளும் மின்னல் கொடி போன்ற நுண்ணிய இடையே உடையவளுமான பெண்களின் சிறந்தவளே, நப்பின்னாய் திருமகளே, நீயும் கண்ணனுடன் இணைந்து கலவி அனுபவித்துக் கொண்டு படுக்கையிலேயே படுத்து கிடக்கிறாயே, பெண்ணாகிய நீயாவது சீக்கிரம் உறக்கத்து நின்றும் விழித்து கொள்ள மாட்டாயா? நோன்புக்கு ஒப்பனைக்கும் தேவையான ஆலவட்டம் என்னும் விசிறியையும் உன் பேரழகை கண்டுகொள்வதற்கு ஒளி வீசும் தட்டு போன்ற கண்ணாடியையும் கண்ணனிடத்தில் தந்து உனக்கே உரித்தான உன் கணவனான கண்ணனையும் இப்பொழுதே எழுப்பி அழைத்து கொண்டு வந்து எங்களையெல்லாம் மீண்டும் நீராட்டும்படி செய்வாயாக. முதலில் கண்ணனைத்தான் எழுப்ப முயல்கிறார்கள். அவன் அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. பின்னர் நற்பெண்ணை எழுப்பி அவள் மூலம் கண்ணனை எழுப்பி அழைத்து கொண்டு வந்து தங்களுடன் நோன்பு நோற்பதில் இணைந்து கொள்ள சொல்லுகிறார்கள் என்பது இப்பாசுரத்தின் திரட்டு. இது ஒரு சிறப்பு. ஆயர்வாடியில் உள்ள 5 லட்சம் மக்களும் எப்பொழுதும் இந்திரனுக்கு படையில் இடுவது வழக்கம். ஒருமுறை கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? இந்திரனுக்கு ஏன் படையில் போட வேண்டும், போடாதீர்கள் என்று தடுத்து நிறுத்தினான். இந்திரன் கடுகோபம் கொண்டு 7 நாட்கள் கடுமையாக மழை பெய்ய செய்தான். கண்ணன் தான் நின்றிருந்த கோவர்தன மலையையே தலைகீழாக மாற்றி ஒரு குடையை போல ஆக்கி அதற்கு பூஜைகள் செய்வதற்கு அங்கு வாழ்ந்திருந்த ஆயர்களையும் ஆழ்நிலைகளையும் மற்ற ஜீவராசிகள் உயிரினங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றி அருளினான் அல்லவா? அந்த நிகழ்ச்சியை இங்கே நினைவு கூறி இடையர்கள் படையில் இடுவது கப்பம் கட்டுவது என்றும் கண்ணன் கோவர்தன கிரியை கொண்டு அவர்களை காத்தருளியது அவர்கள் இந்திரனுக்கு கப்பம் கட்டாத தவிர்த்தது என்றும் ஒரு அருமையான பொருள் இதனுள் விரவி கிடக்கிறது என்கிறது. விஷ்ணுவாகிய நாராயணனே பரம்பொருள். அவன் பரமாத்மா என்றால் நாம் எல்லோரும் ஜீவாத்மாக்கள். அவனை நாம் நாமத்தால் பக்தியால் அனுபவிக்கலாம். குரு பக்தியோடு திகழ வேண்டும். குருவை சரண் புகுந்தாலே போதும். அவரே தன் சீடனை அந்த விஷ்ணுவினிடம் சேர்த்து விடுவார்கள். நாராயண மூர்த்தியோடு நாம் எப்படி வேண்டுமானாலும் அன்பு காட்டலாம். அனுமனைப் போல தாசனாக திகழலாம். அர்ஜுனனைப் போல நண்பனாக கொள்ளலாம். யசோதையைப் போல தாய்ப்பாசம் காட்டலாம். கோபியர்களைப் போல காதல் கொள்ளலாம். அனைத்து உணர்வுகளுக்கும் இடமளித்து நம்மை ரட்சிப்பவன். அவனை அடைந்து விட்டவர்களுக்கு பிறப்பு இறப்பு எனும் சுழற்சி கிடையாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்பது அவன் உள்ளம் குளிர செய்ய மந்திரமாகும். இதை ஒவ்வொரு நாளும் 10 முறை உபசரித்தால் போதும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அவன் காலடியில் உலக செல்வங்கள் கொட்டி கிடக்கிறது. உறங்குவது போல விழித்திருப்பவன். ஆனால் நம்மில் விழித்திருக்கும் போதே அவனை நாடத் தெரியவில்லை. அவதாரங்கள் பல எடுத்தான். கூர்மத்தால் அமுதம் தந்தான். மச்சத்தால் அசுரனை வென்றான். சிம்மத்தால் வழிகாண முடியாத இடத்திற்கு வழிகண்டான். கிருஷ்ண அவதாரத்தில் கீதையை தந்தான். ராமனாகி தர்மம் காத்தான். பலராமனாகி ராஜ்ய நிதி விளக்கம் தந்தான். கல்கியாகி கால முக்தி தர இருக்கிறான். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.